ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு தான் ஹிக்ஸ்ஃபீல்ட் வந்து அவங்களோட அஃபிஷியலான ChatGPT பிளகினை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இனிமேல் நம்ம ஈஸியா வந்து ஹிக்ஸ்ஃபீல்டையும் ChatGPTயும் கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம MCP மூலியமா வந்து ஹிக்ஸ்ஃபீல்டையும் ChatGPTயும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை விட இந்த பிளகினை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஸோ வாங்க முதல்ல எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ChatGPT வந்துட்டேன். ஸோ லெஃப்ட் சைடில் பிளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி வந்து ChatGPTல. ஸோ இப்போ நம்ம ஹிக்ஸ்ஃபீல்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ சர்ச்சில் போயிட்டு ஹிக்ஸ்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஹிக்ஸ்ஃபீல்ட் பிளகின் வருது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் பிளகின் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளை ஆத்தரைஸ் பண்ண சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ அலோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிக்ஸ்ஃபீல்ட் இஸ் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரை இன் சேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது ப்ரீசெட்டாக வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ப்ரீசெட் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஸோ செக் ஹவு மெனி கிரெடிட்ஸ் ஐ ஹேவ் இன் ஹிக்ஸ்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஹிக்ஸ்ஃபீல்டு வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக டேக் பண்ணலாம்னா, ஹட்டு சிம்மில் செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஹிக்ஸ்ஃபீல்டு வந்து இங்கே காமிக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து என் கீழே 79.71 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. ரொம்பவே கம்மியான கிரெடிட்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னோட ஹிக்ஸ்ஃபீல்ட் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஹிக்ஸ்ஃபீல்டுக்குள்ளே இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ மேலே என்னோட ப்ரொஃபைலை ஹவர் பண்ணால் பாருங்கள், எனக்கு இன்னும் 79 கிரெடிட்ஸ் தான் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்து சிங்க் பண்ணியாச்சு ChatGPTயும் ஹிக்ஸ்ஃபீல்டையும். ஸோ இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்குறேன் ChatGPTயை. ஸோ ஹவு மெனி கிரெடிட்ஸ் வில் பி யூஸ்ட் இஃப் ஐ கிரியேட் ஏ இமேஜ் யூசிங் நானோ பனானா ப்ரோ இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகேவா? ஸோ ChatGPT எனக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்குன்னா, ஸோ நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் கிரியேட் பண்ணனா உங்களுக்கு வந்து 2 கிரெடிட்ஸ் வந்து எடுக்கும் ஒரு இமேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து என்னால் வந்து 39 இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இப்போ இருக்கிற கிரெடிட்ஸ் வச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, கிரியேட் ஏ இமேஜ் யூசிங் ஹிக்ஸ்ஃபீல்ட் நானோ பனானா ப்ரோ இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் ஃபார் த ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஏ கியூட் கோல்டன் ரெட்ரீவர் சிட்டிங் இன் ஏ ஃப்ளவர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக வந்து ஹிக்ஸ்ஃபீல்டில் கரெக்டாக டேக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இமேஜ் கிரியேட் ஆகுது பாருங்கள். A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. பட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ஜென்ரேட் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே மேலே வந்து நம்ம மென்ஷன் பண்ணல என்ன ரேஷியோவில் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து டிஃபால்ட்டாக 1:1 கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சொன்ன அந்த நானோ பனானா ப்ரோ அந்த மாடல் யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிரெடிட்டை வந்து செக் பண்ணலாம். ஸோ செக் மை கிரெடிட் நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ வந்து 77.71 கிரெடிட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 79.71 கிரெடிட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணதுனால 2 கிரெடிட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகி ஸோ மிச்சம் வந்து 77.71 கிரெடிட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ChatGPT கிட்ட செக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோன்னா அது வந்து எவ்வளோ கிரெடிட்ஸ் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? So how much credits will be used if I create a video using Sidance 2.0 வீடியோ ஜென்ரேஷன் மாடல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். அதுவும் 720pல வந்து ரெசல்யூஷனில் கிரியேட் பண்ண போகிறேன். அதுவும் 8 செகண்ட்ஸ் டியூரேஷனுக்கு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் ஹிக்ஸ்ஃபீல்டில் கூட போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் வீடியோஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே Sidance 2.0 மாடலை சூஸ் பண்ணியிருக்கேன். டியூரேஷன் வந்து 8 செகண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 720p செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் கிரெடிட்ஸ் வந்து எனக்கு 36 கிரெடிட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அதுவே நான் ChatGPTக்குள்ள கேட்டாலும் அதே தான் வந்து எனக்கு காமிக்கணும். ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு சொல்லிடுச்சு. ஸோ 36 கிரெடிட்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் வந்து அதே தான் காமிச்சது, 36 கிரெடிட்ஸ் தான். ஸோ இதுலேயும் வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Sidance 2.0 யூஸ் பண்ணி 720p ரெசல்யூஷனில் 8 செகண்ட்ஸ் டியூரேஷனில் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கயாக்கிங் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ வந்து பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து ட்ராமேட்டிக் கேமரா ஆக்ஷன், ரியலிஸ்டிக் வாட்டர் ஸ்பிளாஷு, சினிமேட்டிக் விஷுவல்ஸ் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ நம்ம மென்ஷன் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ Sidance 2.0 அண்ட் தென் நம்ம சொன்ன ரேஷியோ, நம்ம சொன்ன டியூரேஷனு. A few moments later. ஸோ வீடியோ நம்மளுக்கு இப்போ கிரியேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரியேட் ஆன வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கு.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக ஹிக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு தான் வீடியோ ஜென்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ChatGPTக்குள்ளே அந்த ப்ளகினை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ChatGPTக்குள்ளேயே நீங்கள் வந்து வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன AI ரிலேட்டட் கண்டென்ட் பற்றி நான் வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.